ඔබට මුලින් සඳහන් කළා ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයා යාපනයේ කරන සංචාරයේ තොරතුරු ඔබ වෙත සමීප කරන්න සූදානම් අපි සිටිනවා කියලා. මේ මොහොතේදී අපට පුළුවන් යාපනයේ පැවැත්වෙන උත්සවයකදී නරේන්ද්‍ර මෝදි මහතා ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයා උත්සවය අමතනවා මේ ඒ කතාබහ. पूरे श्रीलंका में और पूरे विश्व में एक बहुत बड़ी घटना के रूप में माना जाता है. நான் இன்று வந்திருப்பது வேற எந்த காரியத்துக்காகவும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் காலடி வைப்பதற்காகவும் இன்று உலகத்தில் வரலாற்று ரீதியாக பேசப்படுகின்ற இந்த சம்பவத்தை நடத்தி செல்வதற்காகவும். जाफना अपनी एक नई पहचान बना रहा है. யாழ்ப்பாணம் ஒரு புதிய அடையாளத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது. पूरे विश्व को जाफना से प्रेम के संदेश की एक नई खुशबू पूरे विश्व को अनुभव हो रही है. யாழ்ப்பாணமானது இந்த நிகழ்வின் மூலம் உலகத்துக்கு புதிய ஒரு வாசனையை தரப்போகின்றதாக அமைகின்றது. और ये मेरा सौभाग्य है कि शांति, भाईचारा, सद्भावना की इस खुशबू भरी हवा में मुझे भी सांस लेने का अवसर मिला है. இந்த நிகழ்வின் மூலம் மிக மனத்தை இட்டு செல்கின்ற சகோதரத்துவத்தும் புதிய சிந்தனைகளையும் நடத்தி செல்வதாக இது அமைகின்றது. मुख्यमंत्री श्रीमान विघ्नेश्वर जी ने गुजरात को लेकर के काफी तारीफ की. भारत में इन दिनों जो कोऑपरेटिव फेडरलिज्म पर बल देकर के आगे बढ़ रहे हैं उसकी सराहना की और भारत से उनकी क्या क्या अपेक्षाएं हैं उसका भी जिक्र किया. முக்கியமந்திரி அவர்கள் விக்னேஸ்வரன் ஜி அவர்கள் தனது பேச்சில் குறிப்பிட்டார், குஜராத் மாநிலத்தை மிக பெரிய அளவில் நான் முன்னேற்றத்தில் இட்டு சென்றுள்ளேன் என்று. இன்று பலதரப்பட்ட கூட்டுறவு முயற்சியினால் அங்கு பல அபிவிருத்தி நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல் நான் இன்னும் பல செயற்பாடுகளில் ஈடுபடுவேன் என்று கூறிக்கொள்கின்றேன். श्रीलंका के और भारत के संबंध विशिष्ट प्रकार के हैं. हम सिर्फ पड़ोसी हैं ऐसा नहीं है. हम सांस्कृतिक रूप से एक दूसरे से जुड़े हुए लोग हैं. இந்தியா மற்றும் பாரதம் வெறும் பௌதீகமான உறவுகளில் மட்டுமன்றி கலாச்சார அனைத்து நடவடிக்கைகளிலும் இணைந்துள்ளோம் என்பது எல்லோரும் அறிந்ததே. जाफना के जीवन में बहुत उतार चढ़ाव आए हैं. बहुत कठिनाइयों के सामना यहाँ के लोगों ने किया है. யாழ்ப்பாண மக்கள் பல துயரங்களுக்கு உட்பட்டுள்ளார்கள். அவர்கள் இன்னும் கலாச்சார நடவடிக்கைகளுடனே வாழ்கின்றார்கள். यहाँ की विश्व प्रसिद्ध लाइब्रेरी जिसके पास करीब करीब 1 लाख उत्तम प्रकार के ग्रंथ, मैन्यूस्क्रिप्ट्स, यानी एक प्रकार से मानव जात का अमूल्य खजाना जाफना के पास था. இந்த யாழ்ப்பாணத்திலே உலகத்தில் மிக சிறந்த நூலகமாக கருதப்பட்ட நூலகமும் மற்றும் கலை கலாச்சாரம் மிக்க மக்களும் மற்றும் சாசன சான்றுகளை கொண்ட புதிய புத்தகங்களும் 1 லட்சத்துக்கு மேலதிகமான புத்தகங்களின் வரலாறும் இங்கு காணப்படுவது அறிந்ததே. लेकिन वो सारा जल गया, खाक में मिल गया. அவை அனைத்தும் ஒருபோது நெருப்பால் எரிக்கப்பட்டது. आज फिर से एक बार இன்று மீண்டும் ஒரு தடவை काफी ग्रंथों को फिर से इकट्ठा कर लिया गया है. लाइब्रेरी को फिर से एक बार जीवंत किया गया है. இன்று மீண்டும் அந்த புத்தகங்களை நாங்கள் தொகுத்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நூலகத்தை புதிய வடிவில் அமைத்துக் கொண்டுள்ளோம். रोड बने, रेल बने, पोर्ट बने, एयरपोर्ट बने, ये सारी चीजें इंसान को जोड़ने काम आती है. लेकिन लाइब्रेरी जब बनती है, किताब जहां होती है, वहां सदियों को जोड़ने का काम होता है. இன்று பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, விமான நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன, வீடுகள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு நூலகத்தை நிர்மாணிப்பது சாதாரண விடயம் அல்ல. இன்று அத்தகைய நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தியுள்ளோம்.
அதாவது மிக முக்கியமான பிரசித்தி வாய்ந்த புத்தகங்களை நாங்கள் சேர்த்துக்கொண்டு இந்த நிலையத்தை நிர்மாணித்துள்ளோம். ये सदियों को जोड़ने का काम फिर से एक बार हुआ है और इसके लिए मैं जाफना के सभी महानुभावों को हृदय से अभिनंदन करता हूं. பல நூற்றாண்டுகளை இணைக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி உங்களால் நடத்தப்பட்டது. அதற்கு நான் உங்கள் அனைவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். आज मुझे खुशी है कि कल्चरल सेंटर के शिलान्यास के लिए मुझे यहां आने का सौभाग्य मिला है. இன்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைப்பதற்கு வந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். इस कल्चरल सेंटर को बनाने में एक स्पर्धा की गई आर्किटेक्चर के संबंध में और स्पर्धा कर करके तय हुआ कि कौन सी डिजाइन हो और ये भी देखा गया कि जाफना की परंपराओं का उसमें अभिव्यक्ति हो. அதாவது இந்த யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான கட்டிட நிர்மாண ஆர்கிடெக்சர் நுண்கலை சிற்பத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அதில் இதில் மிக்க நுணுக்கம் வாய்ந்த திட்டங்கள் போடப்பட்டுள்ளது. அது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகும். और ये जो अभी उसका वीडियो दिखाया गया, वॉक थ्रू दिखाया गया, उसे साफ नजर आता है कि पुराने और नए का कितना अद्भुत संगम किया गया है. அந்த கலாச்சார நிலையத்தின் வீடியோ உங்களுக்கு தற்போது காணப்பட்டது. அது மிகவும் ஆனந்தத்துக்குரியது, மிகவும் திறமான நுட்ப திறன்களை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். भारत के लिए गर्व की बात है कि जाफना में एक यूनिक प्रकार का और वर्ल्ड लेवल का कल्चरल सेंटर बनाने का हमें अवसर मिला है. இந்தியாவின் மிக பிரதான பங்களிப்பானது இந்த நிலையத்தை கட்டிக் கொடுப்பதன் மூலம் நிகரில்லாத ஒரு கட்டிடத்தை வழங்கிய பெருமை இந்திய மக்களுக்கு சார்கின்றது. मैं जाफना वासियों को, श्रीलंका वासियों को विश्वास दिलाता हूं कि भारत सरकार ने जो काम हाथ में लिया है हम समय पे पूरा करेंगे और कल्पना से भी अच्छा करेंगे. நான் இலங்கை மக்களுக்கும் யாழ்ப்பாண மக்களுக்கும் பொருத்தி கூறுகின்றேன், இந்த கலாச்சார நிலையத்தை நிர்மாணிப்ப பொறுப்பை இந்திய அரசாங்கம் ஏற்றுள்ளது. அதனை குறிக்கப்பட்ட சமயத்தில் நிர்மாணித்து முடித்து தருவேன் என்று நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். और मेरे लिए खुशी की बात है कि पहले कल्चरल परफॉर्मेंस के लिए मुझे निमंत्रण भी मिल गया. எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்கான விடயம், இந்த நிகழ்வில் முதல் பிரதம மந்திரியாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது, அழைப்பு கிடைத்தது. और इसका मतलब यह है कि कमिटमेंट कितना स्पष्ट है, कमिटमेंट के में कितना कमिटमेंट है ये नजर आता है. இதில் மிக அதிகமான அர்ப்பணிப்பு இருக்கின்றது என்பது எனக்கு தெளிவாகின்றது. आज एक प्रकार से मेरी ये यात्रा त्रिवेणी संगम है. பல வகைகளிலும் எனது யாத்திரையானது திரிவேணி சங்கமத்தில் சார்ந்துள்ளது. आज यहां आने से पहले तलाई मनार में रेलवे का उद्घाटन करके मैं आया. இன்று இங்கு நான் வருவதற்கு முன்னர் தலைமன்னாரில் ரயில்வே புகையிரத நிலையத்தை திறந்து வைத்துவிட்டு வந்தேன். मन को इतना आनंद होता था उस दृश्य को देख करके कि समुद्र के छोर तक रेल की पटरी है और उधर रामेश्वरम है. ये प्रोजेक्ट अपने आप में किसी भी भारत के नागरिक को जिसने इस काम को किया है गर्व दिलाता है, आनंद देता है. மிக மகிழ்ச்சிக்குரிய விடயமானது, நான் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்தை பார்க்கும் போது அந்த ஞாபகம் வந்தது. அந்த புகையிரத நிலையத்தை பார்க்கும் போது மிக அருகிலேயே அமைக்கப்படக்கூடிய அந்த இணைக்கக்கூடிய அந்த பாலத்தை மற்றும் சகலரையும் இணைத்து செல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். तलाई मनार में आज जो रेलवे प्रोजेक्ट का लोकार्पण हुआ है, ये रेलवे प्रोजेक्ट मुझे विश्वास है इस पूरे क्षेत्र के विकास को नई गति देगा. இந்த தலைமன்னாரின் புகையிரத நிலைய அடிக்கல் விழாவானது இந்த பகுதியின் மட்டுமல்ல சகல துறைகளிலான தேவைகளையும் அபிவிருத்தி செய்து செல்லும் என்பதை நான் நம்புகின்றேன். मेरे लिए आज दूसरा खुशी की बात है कि जाफना के हाउसिंग प्रोजेक्ट का भी आज हम लोकार्पण कर रहे हैं.
இரண்டாவது நிகழ்ச்சியானது எங்களுடைய இந்திய வீடமைப்பு திட்டத்தை திறந்து வைப்பதற்கான நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வது. और उस संकटों के काल में जिन परिवारों ने सहन किया है, आज उनको जब अपना घर मिले, अपना एक बसेरा मिले, तो उसके आशीर्वाद की ताकत बहुत बड़ी होती है. அந்த நிகழ்வானது வீடற்றவர்களின் தங்களுடைய ஆசைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான தகுதியான நிலையமாக அமையும் என்பதும் பாதுகாப்பான முறையில் வாழ்வதற்கான நிலையாக அமையும் என்பதையும் நான் நம்புகின்றேன். और एक प्रकार से हमारे यहाँ तो कहा गया सेवा परमो धर्म. ये हाउसिंग प्रोजेक्ट एक प्रकार से एक उत्तम से उत्तम धर्म कार्य है जो कि सेवा के रूप में हमें करने का अवसर मिला है. இன்னொரு வகையில் சொல்லப்படுமானால் சேவாய் பரம தர்ம, அதாவது சேவையே மிக சிறந்த தர்மம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடமைப்பு திட்டத்தின் மூலம் இந்த சேவை செய்ய கிடைத்ததற்கு மிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். और ये तीसरा प्रकल्प जो मैं आज कर रहा हूं वो एक सेंट्रल कल्चरल सेंटर का उद्घाटन शिलान्यास करने का मुझे अवसर मिला है. और इस प्रकार से आज ये मेरी यात्रा त्रिवेणी बन गई है. இதேபோல் இன்று யாழ்ப்பாண நூலகத்திற்கான புதிய கல்நாட்டு பகுதி கலாச்சார நிலையத்திற்கான கல்நாட்டு விழாவிலும் நான் கலந்து கொள்வதில், அதாவது தலைமன்னார் புதிய வீடமைப்பு திட்டம், கல்ச்சரல் சென்டர் 3 பகுதிகளுக்கும் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதானது திரிவேணி சங்கமத்தில் கலந்து கொள்வது போன்றுள்ளது. मैंने कल संसद में मुझे वहां निमंत्रित किया गया. संसद में संबोधन करने का मुझे अवसर मिला और वहां मैंने अपने मन की बातें बताई हैं जो आज अखबारों में काफी मात्रा में छपी हैं. श्रीलंका को भी प्रगति करनी है, एकता और अखंडितता से होगी. एकता के साथ समरसता भी चाहिए और कोई भी भूभाग हो, कोई भी नागरिक हो, हर एक को समान अवसर मिलेगा और सबको आगे बढ़ने का संभावनाएं पैदा होगी. ये शुभकामनाएं भारत की तरफ से हर श्रीलंका वासी को, हर नागरिक को रहेगी. நான் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது செய்தி தெரிவித்திருந்தேன். அதாவது நல்வாழ்த்துக்களை இலங்கைக்கு கொடுத்திருந்தேன். இலங்கையின் சகல அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் நான் பங்கு கொள்வதோடு சகலரும் நல்லிணக்கத்துடன் இணைந்து வாழவும், சகோதரத்தோடு வாழவும், நாட்டின் அபிவிருத்தி பகுதிகளில் அனைவரும் தனது பங்கை ஆற்றுவதற்குமான அனைத்து செயல்களிலும் ஈடுபட்டு செல்லுமாறும் நான் வேண்டிக் கொண்டேன். मैं अपने राजनीतिक जीवन के अनुभव से कहता हूं, शांति, एकता, सद्भावना ये प्रगति के मूल मंत्र है, विकास के मूल मंत्र है. और मैं भी आपको विकास की नई ऊंचाइयों पर देखना चाहता हूं, इसी धरातल पर देखना चाहता हूं. எனது சொந்த அனுபவத்தை நான் வைத்துக் கூறுகின்றேன். ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் அதற்கு இணைப்பு, சகோதரத்துவம், இணைப்பு மற்றும் சொந்த அர்ப்பணிப்பு தேவைப்பட வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன். मेरा स्वागत किया, सम्मान किया, मैं आपका बहुत आभारी हूं और मैं आपको विश्वास दिलाता हूं श्रीलंका उसकी प्रगति विकास के लिए भारत से जो भी बन सकेगा, कभी भारत पीछे नहीं रहेगा. ये दोस्ती सदियों पुरानी है और सदियों तक चलने वाली दोस्ती है. इसको हम निभाते रहेंगे. मैं फिर एक बार आप सबका बहुत बहुत धन्यवाद करता हूं. நான் உங்களுக்கு உறுதியுடன் கூறுகின்றேன், இலங்கையின் சகல அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் இந்தியா செயற்படும் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்வதுடன் மீண்டும் மீண்டும் நான் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன் என்பதை நான் உங்களுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு நான் இங்கு வந்திருப்பதற்கான மிக மனமுவந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். வணக்கம். Thank you, Narendra Modi ji, for your presence. ඔබ ඒ දුටුවේ යාපනයේ පුස්තකාල පරිශ්‍රයේ පුස්තකාල ගොඩනැගිල්ලේ සිට ඉන්දිය අග්‍රාමාත්‍යවරයා ජනතාව ඇමතු ආකාරය ඒ හින්දි බසින් සහ දමිළ බසින් හින්දි බසින් කළ කතාව දමිළ බසින් පරිවර්තනය කෙරුණා. මම පුංචි පැහැදිලි කිරීමක් කරන්න මොනවද
ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයා නරේන්ද්‍ර මෝදි මහතා මෙහිදී සඳහන් කළේ කියලා. ඔහු කියනවා ශ්‍රී ලංකාව සහ ඉන්දියාව අතර පවතින මේ සංස්කෘතික සමතාව ඉතාමත්ම දීර්ඝකාලීනව පැවතෙන එකක් කියලා. ඒ වගේම තමයි යාපනයේ ජන ජීවිතය ගැන සඳහනක් කරනවා එතුමා. යාපනයේ ජන ජීවිතය මේ වන විට ඉතාමත්ම උසස් තත්ත්වයකට පත් වෙලා තිබෙනවා කියලා. ඒ වගේම තමයි යාපනයේ පුස්තකාලය පිළිබඳව විශේෂ සඳහනක් කරනවා. මේ පුස්තකාලය ලෝක ප්‍රසිද්ධ පුස්තකාලයක්. මෙහි ඈත අතීතයේ සිටම බොහෝ උසස් ග්‍රන්ථ තිබ්බා. බොහෝ උසස් ග්‍රන්ථ පරිශීලනය කිරීමට හැකියාව තිබුණා. නමුත් කාලයක් තුලදී කෙටි කාලයකදී ඒ සියල්ල අහිමි වුණා. නමුත් යලිත් වතාවක් ඒවා ගොඩනැගීමට කාලය එළඹ තිබෙනවා කියලත් ඔහුගේ කතාව අතරතුරදී සඳහන් කරනවා. ඒ වගේම තමයි ඔහු කියනවා පාරවල් ඒ කියන්නේ මහා මාර්ග මම්මාවත් මේ සියලු දේවල් සංවර්ධනය කරන්න පුළුවන්. ඒ වුණත් මේ වගේ පුස්තකාලයක් සාදන්න අපහසු තත්ත්වයක් තිබෙනවා. මේ මොන දේවල් සංවර්ධනය කළත් ඉතාමත් කෙටි කාලයක් තුළදී මේ දේවල් සංවර්ධනය කරන්න පුළුවන්. මේ වගේ පුස්තකාලයක් කෙටි කාලයකදී ගොඩනගන්න අපහසුයි කියලා කියනවා. ඒ වගේම ඔහු සඳහන් කරනවා යාපනයේ සංස්කෘතික මධ්‍යස්ථානයේ ඉදිකිරීම පිළිබඳවත්. රටේ ජනතාවට ඔහු එහිදී ප්‍රකාශයක් කරනවා මේ ඉන්දිය ආධාර මුදල් වලින් ඉදිවෙන සංස්කෘතික මධ්‍යස්ථානය ඉතාමත්ම ඉක්මනින්ම හදලා ශ්‍රී ලංකාවේ ජනතාවට යාපනයේ ජනතාවට තිලින කරන බවට. තලිමන්නාරම මැදවච්චය දුම්රිය මාර්ගයේ විවෘත කිරීම පිළිබඳවත් එහිදී විශේෂ සඳහනක් කරනවා. මේ දුම්රිය ව්‍යාපෘතිය තුලින් ඔහුට විශ්වාසයක් තියෙනවලු මේ දුම්රිය ව්‍යාපෘතිය තුලින් යලිත් වතාවක් පැරණි සබඳතා අලුත් වේවි කියලා. ඒ වගේම තමයි මම සඳහන් කළා අද දවස් පුරාම මේ යාපනයේ සංචාරය අතරතුරදී ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයා යාපනයේ නිවාස ව්‍යාපෘතිය විවෘත කිරීමට නිවාස කිහිපයක් ජනතාව අතරපත් කිරීමට නියමිතයි කියලා. මේ නිවාස ව්‍යාපෘතිය පිළිබඳව සඳහනක් කරමින් ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයා පවසන්නේ නිවාස ව්‍යාපෘතිය ඉදිකිරීම ලොකු සේවයක් කියලා. ඒ ඉන්දියාව තුලින් කරන ලොකු සේවාවක් කියලා මේ සේවාව පිළිබඳව Tamanට ඊටම සතුටුයි කියලා තමයි. ඒ වගේම මේ නිවාස ව්‍යාපෘතිය ඉදි කරන්න Tamanට ලැබීම ඊට සම්බන්ධ වීමට ලැබීමත් බොහෝම සතුටක් කියලා ඔහු ඊටාත්ම සතුටින් ඒ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම ඔහු එතනදි කියනවා සෑම ශ්‍රී ලංකා වැසියෙක්ම සහජීවනෙන් ජීවත් විය යුතු බව. ඔහු කතාව අවසානයේදී සඳහන් කරනවා රටක් දියුණු කිරීමට රටක් දියුණු කරන්න සියලුම දෙනා එක්ව කටයුතු කිරීම වැදගත් බව තමයි තමුන්ගේ අදහස කියලා. ඒ වගේම ඔහු කතාවේදී අවසානයේටම ප්‍රකාශ කරනවා හින්දි බසින්ම සෑම අවස්ථාවකම ලංකාවේ සංවර්ධනයට ලංකාවේ දියුණුවට ඔවුන් එකතු වෙලා ඔවුන් අත්වැල් බැඳගෙන ඒවට උදව් උපකාර කරනවා කියලා. එහෙම නේද අරුන් ඒ කතාවේදී කියවුනේ? අනිවාර්යෙන්. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது யாழ் நூலகத்தில் இடம்பெற்று வரும் விசேட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார். அவர் அங்கு ஹிந்தி மொழியில் உரை நிகழ்த்தியிருந்ததை நீங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவர் கூறிய சில விடயங்களை நாம் சற்று நோக்குவோமானால் இந்திய கலாசார மத்திய நிலையம் ஒன்று அடிக்கல் நாட்டும் விழாவில் தான் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று உலகில் தலை சிறந்த நூலகம் ஒன்றை யாழ் மண் கொண்டுள்ளதாகவும் வீதிகள் விமான நிலையங்கள் போன்ற அபிவிருத்தி பணிகளை மிக இலகுவில் நிர்மாணித்துவிட முடியும் என்ற போதிலும் இவ்வாறான பாரிய அளவான ஒரு நூலகத்தை மிக இலகுவில் மிக விரைவில் நிர்மாணிக்கக்கூடியதாக அமையாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று ரயில் மார்க்கம் குறித்தும் அவர் விசேட உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். தலைமன்னாருக்கான ரயில் சேவை தான் ஆரம்பித்து வைத்துள்ள நிலையில் பழைய இந்திய இலங்கைக்கு இடையிலான போக்குவரத்து சேவையை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதா என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று வீடமைப்பு திட்டத்தையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். இன்றைய தினம் யாழ் நூலகத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் அவர் உரையாற்றிய போது நல்லிணக்கத்துடன் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இலங்கை மக்களிடம். அதே போன்று அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்ல முடியும் என்றும் அவரின் உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். Stephanie. Thank you, Arun. As part of another historic event by Indian Prime Minister Narendra Modi, which would go down history books as the first Indian Prime Minister to have visited the Indian Peninsula for the first time, and only the second world leader to have visited the Jaffna Peninsula after UK Prime Minister David Cameron. A short while ago, he addressed a meeting at the historic public library in Jaffna. World-renowned
public library in Jaffna, calling on greater importance. And he also mentioned about how significant the library was, and he spoke about how it housed many manuscripts, books, and he spoke about how a library cannot be reconstructed like roads and other railway networks. He also expressed happiness in being a part of the construction of the Indian Commission construction of the cultural centre that is slated to be constructed in Jaffna itself. He assured for greater support in development activities of Sri Lanka that's taken up by Sri Lanka, and this comes as part of his visit to Jaffna, comes a day after calling on for the full implementation of the 13th Amendment to the Constitution and greater autonomy for the minority. ඔව් අපි ඔබ වෙත ගෙනාවේ යාපනයේ පුස්තකාලයේදී ඉන්දියා අග්‍රාමාත්‍ය නරේන්ද්‍ර මෝදි මහතා යාපනයේ ජනතාව එක්ව සිටි ජනතාව ඇමතු ආකාරයේ එහිදී දැක්වූ අදහස් තමයි අපි ඔබ වෙත එලෙසින් ගෙනාවේ සජීවීව.